வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம வெள்ளை பூசணியை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்ய போகிறோம். இப்போ இதுக்கு நான் ஒரு அரை பத்து அளவில் எடுத்து அது கால்வாசி எடுத்துட்டேன். இதில் இருக்கிற பார்ட்ஸை தான் இப்போ இதில் இருக்கிற தோலை நீக்கிட்டு இந்த மேல் தோல் இந்த விதையை எடுத்துட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதை எல்லாமே நான் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் ஒரு ஃபோர்க் வச்சு இங்கே எல்லா சைடும் குத்தி விடுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பக்கமும் குத்தி வச்சிங்கன்னா நம்மளுடைய சுகர் சிரப்பு அதில் உள்ளே இறங்கி நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்துலேயும் 4 சைட்லேயும் இந்தமாரி ஃபோர்க்கால் குத்தி வச்சிடலாம். பாருங்கள், எல்லாமே நான் இதால் ஃபோர்க்கால் குத்தி வச்சுருக்கேன் 4 பக்கமும். இப்போ ஒரு பவுலில் தண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் சுண்ணாம்பு ஊற்றுறேன். இந்த சுண்ணாம்பு தண்ணி ஊற்றி இதில் நம்ம இதை ஊற வைக்க போகிறோம். இது ஊற வைக்கும்போது இது ப்ராசஸ் இப்படி தான் செய்யணும். இப்படி செஞ்சால் தான் நல்லா வெள்ளையாக வரும். அதனால் இப்படி போடலாம். இப்போ இதை சுண்ணாம்பு தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே நான் நல்லா ஊற வச்சுட்டேன். 2 வாட்டி நல்லா கலந்து விட்டேன். இப்போ இந்த சுண்ணாம்பு தண்ணியிலேருந்து இதை வடிகட்டி நல்லா 3 முறை அலசிட்டு தண்ணி வெள்ளையாக வர்ற வரைக்கும் இந்த சுண்ணாம்பெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லாமே நல்லா தண்ணி வெள்ளையாக வர்ற அளவுக்கு நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியில் நம்ம கழுவி வச்சுருக்க இந்த வெள்ளை பூசணி தடியங்கான்ற ஒரு பேர் இருக்குது இதுக்கு. இதை போட்டு நல்லா ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம போட்டிருக்க இந்த தடியங்காய் நல்லா வெந்துருச்சான்னு நீங்கள் ஒரு ஃபோர்க்கால் குத்தி பாருங்கள். சாஃப்டாக இறங்குச்சின்னா அது எந்திரிச்சின்னு அர்த்தம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு வடிகட்டியில் போட்டு வடித்து எடுத்துக்கலாம். இதை மாதிரி எடுத்து வடிச்சிக்கலாம் எல்லாத்தையும். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இது கொஞ்சம் ஆறட்டும். அடுத்தது ஒரு அதே கடாயில் இப்போ ஒரு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது எந்த அளவு கப்புன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் எடுக்கிற பொருளோட அளவை பொறுத்து, நீங்கள் உங்களுடைய ஸ்வீட்டை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ இது நான் சின்ன இந்த கப்பால் 1 கப்பு 1.5 கப்பு சேர்க்குறேன். இதில் அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். 1.5 கப்பு சர்க்கரை, அரை கப்பு தண்ணி. இப்போ இது நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இப்போது இதில் 1.5 கப்பு சர்க்கரை, அரை கப்பு தண்ணி கலந்து சர்க்கரை நல்லா கரையட்டும். இப்போ சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதில் நம்ம வடிகட்டி வச்சுருக்க தடியங்கான்ற இந்த வெள்ளை பூசணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 20 நிமிஷம் கிட்ட இதுலேயே நம்ம சர்க்கரை பாகுலேயே நம்ம கொதிக்க விடலாம். நல்லா மூழ்கிற அளவுக்கு நல்லா திருப்பி விட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். ட்ரை ஆகும்போது பார்த்துக்கலாம். இப்படியே ஒரு 20 நிமிஷம் கிட்ட இருக்கட்டும். இப்படி நம்ம வைக்கும்போது தான் இந்த உள்ள நம்ம ஃபோர்க்கால் குத்தி ஓட்டை போட்ட இடத்துலலாம் நம்ம சுகர் சிரப்பு இறங்கி ஃபுல்லாக இனிப்பாக நல்லாயிருக்கும். ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ஒரு ஸ்வீட் ரெசிபியாகவும் இருக்கும் புதுமையாக. இது ஆக்ரா ஸ்பெஷல், ஆக்ரா பேத்தான்னு சொல்லுவாங்க. தர்பூசணி இந்த தடியங்காவை வச்சு ஆக்ரா சைடில் இது ரொம்ப ஃபேமஸ். அது இப்போ இன்றைக்கி நம்ம வீட்டிலே செய்கிறது எப்படின்னு போட்டிருக்கோம். இப்படி நல்லா இன்னும் இந்த சுகர் சிரப்பு திக்காகிற வரைக்கும் இதில் நம்ம வெண்பூசணி துண்டுகள் எல்லாம் நல்லா ஊறின்னு இருக்கட்டும். அப்போ தான் நல்லா சுகர் சிரப்புலாம் உள்ளே இறங்கி நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது இது இன்னும் கொஞ்சம் சுகர் பாகு திக்னஸ் ஆகட்டும். பாருங்கள், நம்ம ஊற்றின சுகர் சிரப்பு எவ்வளோ நல்லா சுண்டி வற்றி வருது பாருங்கள். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கிட்ட இருக்கட்டும். நல்லா சுகர் சிரப்பெல்லாம் இந்த பூசணியில் ஏறி நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா நம்மளுடைய சுகர் சிரப்பெல்லாம் சுண்டி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் கொஞ்சம் சேர்க்குறேன். அது ஆப்ஷனல் தான், நல்ல வாசனையாக இருக்கும், அதுக்காக சேர்க்குறது. நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்க்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நம்ம இறக்க போகிற ஸ்டேஜ் வந்துருச்சு கிட்டத்தட்ட. இப்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சர்க்கரைலாம் கிறிஸ்டல் ஆகிற மாதிரி வந்திருக்கு. இதான் ஸ்டேஜ் கரெக்டான ஸ்டேஜ். நம்மளுடைய சர்க்கரை கரைச்ச தண்ணி நல்லா சுண்டி வரணும்.
இப்போ இது வந்து ஆறுனா இன்னும் வந்து திக்காகிடும் இல்லையா? அதனால் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து நம்ம ஒரு வடிகட்டியில் போட்டுக்கலாம். இது கொஞ்சம் நல்லா ஆறட்டும். இப்பயே நீங்கள் பிளேட்டில் தனித்தனியாக எடுத்து வச்சாலும் வைக்கலாம். இல்லை இது கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம எடுத்து தனித்தனியாக பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், இது நல்லா நான் ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆற வச்சுட்டேன். இந்த வெண்பூசணிக்காய் தடியங்காய் ஸ்வீட் ரெசிபி. இது வந்து ஆக்ரா பேத்தான்னு சொல்லுவாங்க. இது நல்லா ஸ்வீட்டாக ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இன்னும் நல்லா வறண்டு காஞ்சிச்சின்னாக்கா இந்த சுகர்லாம் வந்து மேலே வந்து ஒட்டி வெள்ளையாக இருக்கும். அப்போ வந்து கொஞ்சம் கூட பிசு பிசுப்பு தன்மையே இல்லாமல் இருக்கும். இப்போயே நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நம்ம ஹோல்ஸ் போட்டிருக்கிறதுனால உள்ளெல்லாம் ஜூஸியாக இறங்கி நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். வெள்ளை பூசணிக்காய் வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு ட்ரையாக நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா குழந்தைங்களில் பெரியவங்க வரைக்கும் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்லாம். யாராவது திடீர்னு கெஸ்ட்டு வந்தால் கூட ஸ்வீட் ரெசிபியாக இதை வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.